பொருட்களை எல்லாம் இங்கிருக்கும் குப்பை அள்ளுபவர்கள் அதை அள்ளி கொண்டிருக்கின்றனர். அந்த அளவுக்கு தீப்பிடித்து எரிந்துள்ளது. 3 வண்டிகள் 3 மணி நேரமாக போராடி அந்த வண்டியை அணைத்துள்ளனர். அந்த அளவுக்கு இந்த விபத்து பெரிய அளவில் நடந்துள்ளது. அந்த காரின் பாகங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த குப்பைகளில் அந்த அளவுக்கு எரிந்துள்ளது. இந்த மிகப்பெரிய விபத்து எதனால் ஏற்பட்டது என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உடல்கள் இரண்டும் மிகவும் கஷ்டப்பட்டு தீயணைப்பு படையினர் அந்த உடலை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடல் கூறு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இதே போன்று அதிவேகமாக கார்களை ஓட்டி பல்வேறு விபத்துகள் தொடர்ந்து சென்னையில் நடைபெற்று வருகின்றன. இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து போலீசார் தவித்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு விபத்துகள் இவ்வாறு நடந்துள்ளது என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று. ஏற்கனவே அதிவேகமாக கார்களை ஓட்டி ஆட்டோக்களை மோதி பல்வேறு சம்பவங்கள் நடந்தன. அதே போல் ஆடி கார் வேகமாக மோதி ஒரு கூலி தொழிலாளி இறந்திருக்கிறார். இவ்வாறு பல்வேறு சம்பவங்கள் இந்த சொகுசு கார்கள் மோதி பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு பல உயிர் பலிகளும் ஏற்பட்டுள்ளன. இருந்தாலும் இந்த விஷயம் தொடர்கதையாகவே இருக்கிறது. சுமித்ரா, கிருஷ்ணா, இப்ப நீங்க சொல்றது மாதிரி பாத்தீங்கன்னா உயர் ரக கார்கள்ல பாதுகாப்பு அம்சங்கள் நிறையவே இருக்கும். அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதையும் நீங்க சொல்லலாம். நீங்க சரியாக குறிப்பிட்டுள்ளீர்கள். BMW கார் என்பது ஒரு உயர் ரக கார் தான். இருந்தாலும் அதற்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தாலும் ஓட்டுபவர் அதிவேகமாக ஓட்டினால் அது முழுவதுமாக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகி தீப்பிடிக்க நேரிடும். அந்த அடிப்படையில் தான் அவர் ஒரு கார்பந்தய வீரர் கூட அதிவேகமாக வந்திருக்க வாய்ப்புண்டு. அதிவேகமாக இந்த மரத்தில் மோதி கார்கள் கதவுகள் முழுவதும் அடைக்கப்பட்டு தீப்பிடித்து இருந்த காரணத்தினால் வெளியே தப்ப முடியாமல் முழுவதுமாக இருந்து இருவருமே உயிரிழந்துள்ளனர். தீயணைப்பு படையினர் காப்பாற்ற முறைந்தும் அந்த தீயின் ஜுவாலையை அவர்களால் கிட்ட நெருங்க முடியவில்லை, காரின் அருகே நெருங்க முடியவில்லை. இதன் காரணமாக இருவரையுமே காப்பாற்ற முடியாமல் உயிரிழந்துள்ளனர். 3 மணி நேரம் போராடி அந்த காரை உள்ள தீயை அணைத்திருக்கின்றனர். அந்த அளவுக்கு தீயானது பற்றி எரிந்துள்ளது. இது அதிவேகமாக அவர் வந்த காரணத்தினால் மரத்தில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.